அனைவருக்கும் வணக்கம். நான் 25 வயது பெண். படிப்பு பிகாம். தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து தற்சமயம் வேலையிலிருந்து நின்றுவிட்டேன். அங்கு பணிபுரியும் போது என்னுடன் வேலை செய்தவர் என்னை விரும்பினார். முதலில் நான் தயங்கினேன். அவரது டீசெண்டான அணுகுமுறை மற்றும் நடவடிக்கைகளை பார்த்து நானும் அவரை விரும்ப ஆரம்பித்தேன். அவருடன் பிறந்த ஒரு தங்கையும் உண்டு. தங்கைக்கு திருமணம் முடிந்ததும் நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றார். நானும் சம்மதித்து அவருடன் பழகி வந்தேன். அவருக்கு சமீபத்தில் அரசு வேலையும் கிடைத்தது. வெளியூர் சென்று விட்டார். விடுமுறை நாட்களில் ஊருக்கு வருபவர் தவறாமல் என்னையும் சந்திக்க வருவார். நானும் வேறு வேலைக்கு முயற்சி செய்து வருவதால் உங்கள் ஊரிலேயே ஏதாவது வேலைக்கு ஏற்பாடு செய்து தாருங்கள் என்றும் கேட்டேன். நிச்சயமாக செய்து தருகிறேன் எனவும் கூறினார். எங்களது காதல் விவகாரம் என் பெற்றோருக்கு தெரியாது. ஆனால் அவரது பெற்றோருக்கு தெரியும். மகள் திருமணத்திற்கு பிறகு உங்கள் வீட்டுக்கு வந்து பெண் கேட்கிறோம் என்றும் கூறினார்கள். அதன் பின் ஊருக்கு வரும்போதெல்லாம் என்னுடன் நெருங்கி பழகியும் பலமுறை உறவும் கொண்டார். திருமணம்தான் செய்ய போகிறோமோ என நானும் உடன்பட்டேன். சமீப காலமாக ஊருக்கு வருபவர் என்னை புறக்கணிக்க ஆரம்பித்தார். பலமுறை காரணம் கேட்டும் ஒன்றுமில்லை என கூறி சென்று விடுகிறார். ஒரு நாள் நீ வேறு யாரையாவது திருமணம் செய்து கொள் என்றார். துடித்து போனேன். நானே வலியச் சென்று பேசினாலும் பேச மறுத்து விடுகிறார். காரணம் தெரியாமல் மன உளைச்சல் அதிகமாகிறது. அவரது மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது எப்படி? ஆலோசனை தாருங்கள் அம்மா என தன் தாயாருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாள் மகள். அதற்கு பதில் கடிதம் அவருடைய அம்மா அனுப்புகிறார். அந்த கடிதத்தில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கும்போது ஒரு ஆண் சாதாரண குடிமகனாக இருக்கிறான். அரசு வேலை கிடைத்ததும் அவனுக்கு 2 கொம்புகளும் ஒரு கிரீடமும் வந்து குறுநில மன்னனாகி விடுகிறான். சம்பளம் அதிகம், பொறுப்புகள் குறைவு, சலுகைகள் அபரிமிதம். தனியார் துறையில் வேலை செய்யும் போது அவன் உன்னை காதலித்தான். அரசு வேலை கிடைத்ததும் உன் உறவு எட்டாக்கனியாக கசக்கிறது. துணையாக ஒரு குறுநில இளவரசியை தேடுகிறான். அதாவது அவளைப் போல ஒரு அரசு துறையில் வேலை செய்யும் பெண்ணை தேடுகிறான். அல்லது அப்படி ஒரு இளவரசி கிடைத்துவிட்டாலோ என்னவோ. திருமணத்திற்கு பின் கிடைக்க வேண்டிய தாம்பத்திய சந்தோஷத்தை சிறு தயக்கமும் இல்லாமல் காதலர்களுக்கு வாரி வழங்கி விடுகின்றனர் இந்த காலத்து காதலியர். எதிர்பார்த்தது பலமுறை கிடைத்ததும் ஆணுக்கு பெண்ணின் மீதான ஆர்வம் மக்கி மறைந்து விடுகிறது. கூடுதலாய் பணமும் வசதிகளும் நகைகளும் இருக்கும் தராசு தட்டு கணக்கிறது. குரங்கு கிளை தாவி விடுகிறது. இதை நீ யாரிடம் போய் முறையிடுவாய்? உன் பெற்றோரிடம், உன் மாஜி காதலின் பெற்றோரிடம், அல்லது காவல்துறையிடம்? எங்குமே உனக்கு நீதி கிடைக்காது. இழிவுபடுத்துவது தான் மிச்சம். முழு எண்ணெய் குளியல் நிகழ்த்தி காதலனை உள்ளும் புறமும் தலைமுழுகு. மாஜி காதலனின் மொபைல் ஃபோன் எண்ணை பிளாக் செய். வேறெந்த எண்ணிலிருந்தும் மாஜி காதலன் முயற்சித்தாலும் உன் ஃபோன் எண்ணை மாற்று. நீயும் அவனும் இருக்கும் படங்களையெல்லாம் அழி. அவன் கொடுத்த பரிசு பொருட்களையெல்லாம் தூக்கி எறி. எதற்கு நீ வேலையை விட்டு நின்றாய்? தனியார் நிறுவனத்தின் வேறு கிளையில் வேலை வேண்டி அங்கு நீ சேர வேண்டியது தானே. தொடர்ந்து படி. எப்படியும் இன்னும் 6 மாதங்களில் உன்னுடைய மாஜி காதலன் ஒரு புளிய கொம்பாக பார்த்து திருமணம் செய்து கொள்வான். திருமண மண்டபம் இருக்கும் தெரு பக்கம் கூட நீ போகாதே. அடுத்து எந்த புதிய காதலிலும் நீ இறங்காதே. பழிவாங்கும் எண்ணத்தை விடு. மகிழ்ச்சி வெளியில் இல்லை, நமக்குள் தான் இருக்கிறது. இருக்கும் மனநிலையிலேயே மகிழ்ச்சியாக இருக்க நீ கற்றுக்கொள். ஓராண்டுக்கு பின் ஜாடிக்கேத்த மூடியாய் ஒரு வரன் பார்த்து திருமணம் செய்து கொள். இருவரின் சம்பளம் கடன் இல்லாத வாழ்க்கையை பரிசளிக்கும் என்று தாய் தன் மகளுக்கு எழுதிய கடிதத்தில் கூறியிருக்கிறார். இந்த தாய் சொன்னதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த தாய் சொன்னது போல் அந்த பெண் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுவும் போகாமல் அவரை மறந்துட்டு அடுத்த ஒரு வாழ்க்கையை தேடி போகணுமா? அல்லது போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தன்னை ஏமாற்றிய அந்த மாஜி காதலுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணுமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சோன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.